தரணிதரன் சமீபத்தில் ஒரு துறவியாக மாறிவிட்டார். அவர் தலையை மொட்டையடித்து, காவி அங்கி அணிந்து, ஒரு மரக்கோலையும் ஏந்தியிருந்தார். கிராம மக்கள் அவரை மிகவும் மதித்து, அவரை பார்க்கும் போதெல்லாம் வணங்கினர். ஒவ்வொரு காலையிலும் அவர் தியானம் செய்ய ஆற்றங்கரைக்கு நடந்து செல்வார். ஆனால் அவரது இதயம் அவரது தோற்றத்தைப் போல தூய்மையாக இல்லை. அவர் மனதில் இன்னும் பொறாமை, கோபம் மற்றும் பேராசை ஆகியவை இருந்தன. அவர் உண்மையில் அவற்றை விட்டுவிடவில்லை. ஒரு நாள் அவர் கண்களை மூடிக்கொண்டு ஆற்றின் அருகே அமர்ந்திருந்த போது, மாட்டை மேய்த்துக் கொண்டிருந்த குட்டி பாண்டி அவரை உன்னிப்பாக கவனித்தான். திடீரென்று தரணிதரன் ரகசியமாக கண்களை திறந்து, முந்தைய இரவு தலைவரின் வீட்டில் திருடிய பையிலிருந்து நாணயங்களை எடுத்தார். சிறுவன், சுவாமி, நீங்கள் ஒரு புனிதர் போல இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஏன் இதை செய்தீர்கள் என்று அவர் அப்பாவியாக கேட்டான். தரணிதரன் உறைந்து போனார். அவரது ஆடைகள், கைத்தடி, இவை எதுவும் அவருக்குள் மினுமினுத்த எரியும் உண்மையை மறைக்க முடியவில்லை. மெதுவாக ஒரு கனமான குற்ற உணர்வு அவரது இதயத்தில் அழுத்தியது. அவர் செய்தது ஒரு குற்றம் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தும் அவர் அதை செய்திருந்தார். அந்த நேரத்தில் ஆற்றின் அமைதியான நீர் அவரது உண்மையான உருவத்தை பிரதிபலித்தது. குட்டிப்பாண்டி மெதுவாக, சுவாமி, நீங்கள் தவறு செய்ததை உங்கள் சொந்த இதயம் அறிந்திருந்தால் வானளாவிய துறவி தோற்றத்தால் என்ன பயன் என்றான். தரணிதரனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. திருடப்பட்ட நாணயங்களை திருப்பிக் கொடுத்து தனது தவறை ஒப்புக்கொண்டார். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சத் தானறி குற்றப்படின். வெளிப்புறத்தில் எவ்வளவு பெரியதாகவோ அல்லது புனிதமாகவோ தோன்றினாலும் இதயம் அதன் சொந்த தவறுகளை அறிந்திருந்தும் அந்த தவறை செய்தால் அந்த வெளிப்புற உருவத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை, பயனும் இல்லை.